அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்றதுக்காக இப்போ இன்னொரு செடியை வாங்கி கொடுக்குறேன். இன்னும் ஏன் அதையும் நினைச்சிட்டு இருக்க? அந்த செடியை நீ எப்படி பாத்துக்கிட்டியோ அதை விட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த செடி நீ பாத்துக்கோ. இந்த வாங்கிக்க. சரி, ரொம்ப ரசிக்க வேண்டாம், போலாமா? போலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டில் நடந்த எந்த விஷயமும் அம்மாக்கு தெரிய வேண்டாம். அவங்க வரத்துக்குள்ள நம்ம போய் இந்த செடியை இருந்த இடத்துல வச்சிருவோம், சரியா? என்னை கூட்டிட்டு வந்து இந்த செடியை வாங்கி கொடுத்தத என் மேல உள்ள அக்கறையில தான் நினைச்சேன். ஆனா இது உங்க அம்மாக்காக தான் நீங்க செய்றீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. எந்த ஒரு விஷயத்தையும் மத்தவங்களுக்காக யோசிக்கிற நீங்க எனக்காக எப்ப யோசிக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன். சார், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன் சார். அபி ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? எங்கேயோ போறேன் சார். ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்கவே முடியாது. பாய். அபி ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட கோவம் எனக்கு புரியுது அபி. நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் ரிலாக்ஸ். வானதி அந்த செடியோட கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அது உடஞ்சிருச்சுன்ற கோவத்துல தான் அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா. இத நீங்க அவ்வளவு பெருசா எடுத்துக்க வேண்டாம் அபி. அதுக்காக என்ன கை நீட்டி அடிப்பாங்களா? அவங்க கிட்ட அது தெரியாம நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அது கூட புரிஞ்சுக்காம அப்படி ரியாக்ட் பண்றாங்க.
சரி அவங்க அப்படிதான். ஆனா நீங்க எனக்கு சப்போர்ட்டா எதுவும் பேசாம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அபி, அந்த ஹார்டான சிச்சுவேஷன் கொஞ்சம் நார்மல் ஆகணும்னு தான் நான் வாழ்ந்து அங்கிருந்து கூட்டிட்டு வெளியே கிளம்புனேன். கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்திருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல அபி. சார், அடி வாங்கினது நானு. நியாயமா நீங்க என்கிட்ட தான் முதல்ல வந்து பேசியிருக்கணும். என்ன இருந்தாலும் வானத்தை உங்களோட வைஃப், நீங்க அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க. அப்படிலாம் இல்ல அபி. எனக்கு நிஜமா இந்த சிச்சுவேஷன்ல சடனா என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப கூட நீங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க தான் உங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக நான் இங்க வந்தேன். ஒண்ணு வேண்டாம் சார், உங்க ஆறுதல கேக்குற மைண்ட் செட்ல நான் இல்ல. உங்களோட கம்பெனில ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு ட்ரீமோட இங்க வந்ததுக்கு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்னால இங்க யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு சார், இந்த ப்ராஜெக்ட்ல உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா என்னால லைஃப் லாங் மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டேன். உங்க கூட பழகின இந்த கொஞ்ச நாள் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன் சார். நீங்க இருக்கிறத நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் சார். நான் கிளம்புறேன். அபி, ப்ளீஸ் அபி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அபி. அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹார்டா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இங்க இருந்து மொத்தமா போறேன்னு சொல்றீங்க. வேற என்ன சார் என்ன பண்ண சொல்றீங்க? இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் என்னால எப்படி இங்க இருக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி பழகினது கொஞ்ச நாளா இருந்தாலும் என் லைஃப்லயே அதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். எனக்கும் அப்படிதான் இருக்கு அபி. உங்களோட கேரக்டராலையும் ஹார்ட் ஒர்க்காலையும் என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஒன்னாவே டிராவல் பண்ணிட்டு இப்ப சடனா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இல்லைன்றத என்னால ஏத்துக்க முடியாது அபி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இது வரைக்கும் நான் உன்னை ஒரு எம்ப்ளாயி ட்ரீட் பண்ணதே இல்லை. எப்போ நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகிருக்கேன். என் மேல நிஜமான அன்பு இருந்தா நீங்க இங்க இருந்து போக கூடாது. நீங்க போக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இல்ல சார், நீங்க என்ன சமாதானப்படுத்தினாலும் என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது.